அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அஜித் என்ற ஆச்சரியம் சுயநலவாதியாக மாறியாரா அஜித் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அஜித் என்னும் ஒரு ஆச்சரியம் ஏன்னு பார்த்தோம்னா, அஜித்குமார் ஒரு நடிகராக இருக்கின்றார். தமிழ் இண்டஸ்ட்ரியில அனைவருக்கும் தெரிந்த ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகராக அஜித்குமார் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அஜித் வந்து தன்னுடைய தொடக்க காலங்களில் மிகவும் கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடி அலைந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அவர் வந்து ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லுவாரு. அந்த டயலாக்குக்கு ஏற்றாற் போலே அவருடைய வாழ்க்கை அமைந்து வந்தது. அனைத்தையும் அவரே மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் துன்பப்பட்டு இந்த ஒரு இடத்திற்கு அடைந்துள்ளார் அஜித்குமார் அவர்கள். ரீசெண்டா வந்து அவருடைய அட்டகாசம் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுவே கிட்டத்தட்ட 10 கோடிகளை கடந்து வசூல் சாதனை படைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அனைத்து திரையரங்குகளிலும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாஸ் நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடித்துகிற காலகட்டங்களில் எந்த ஒரு விளம்பரங்களுக்கும் வருவது கிடையாது. அவருடைய பட ப்ரொமோஷனுக்கு வருவது கிடையாது. அவருடைய பட ப்ரொமோஷன்ஸ்களுக்கு எதுக்குமே இசை வெளியீட்டு விழா எதுவுமே நடைபெறுவது கிடையாது. ஆனால் அவருடைய ரசிகர்களின் பலத்தால் அவருடைய படங்கள் மெகா ஹிட்டாகவும் அதிகப்படியான படங்கள் அதிகப்படியான வசூல்களை சம்பாதித்து வந்தன. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ரீசெண்டா அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு டீமை ரெடி பண்ணியிருக்காரு அஜித் அவர்கள். கடைசியாக மலேசியாவில் கூட ஒரு தொடரில் பங்கேற்றார். அந்த அவருடைய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அந்த இதுல வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, அவருக்கான ப்ரொமோஷன்ஸ்கள் நிறைய தேவைப்படுது. அவருக்கான நீட்ஸ் இருக்கு. அப்போ வந்து பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் வந்து அவருக்கு பார்ட்னரா சைன் பண்றாங்க. ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்து ப்ரொமோட் பண்றாரு. அவருக்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து ப்ரொமோட் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. இதுவே தான் அவர் நடித்துக் கொண்டிருக்கும் போதும் அவரை நம்பி அவருடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அதிகப்படியான பணங்கள் வந்து முதலீடு செய்கிறார்கள். ஆனால் அந்த திரைத்துறை சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு ப்ரொமோஷன்களுக்கு இவருடைய படத்திற்கே இவர் வருவதில்லை. ஆனா வந்து இவர் தனியா ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு டீம் ரெடி பண்றாரு. அந்த டீமுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றாரு. அந்த டீம் ப்ரொமோஷன் பண்றதுக்கு எல்லாமே பண்றாரு. யூடியூப்ல வந்து இன்டர்வியூ கொடுக்கிறாரு. இது மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக அஜித்குமார் அவர்கள் செய்து வருகின்றார். இதை வைத்து பார்க்கும்போது தனக்கு ஒன்று பிறருக்கு என்று ஒன்று அப்படின்று அஜித் நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழும்புகிறது. தான் தன்னை வைத்து படம் எடுக்கும் ப்ரொடியூசர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் தான் கலந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு, இப்போ நான் ஒரு படம் இப்போ பணம் முடக்கி வந்து ரேசிங் பண்றேன். அந்த ரேசிங்கை ப்ரமோட் பண்றதுக்காக அனைத்து விளம்பரங்களும் நான் பண்றேன். ஆனா வந்து என்னை வைத்து ஒரு படம் எடுக்கும் தயாரிப்பாளர் அவரை ப்ரொமோட் பண்றதுக்காக நான் எதிலுமே ஈடுபட்டதே கிடையாது. அப்படின்றப்போ இருவேறு அஜித்குமார்களாக மாறி நிற்கிறார். தனக்கென்று ஒரு சுயநலவாதியான அஜித் பிறருக்காக ஒரு எதுவும் செய்யாமல் ஒரு சுயநலவாதியாக அஜித் வாழ்ந்து வருகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அஜித் ஏன் இவ்வாறு செய்கிறார்? இனி வரும் காலங்களிலாவது படங்களில் ப்ரமோஷனுக்கு வருவாரா? ஏனென்றால் அவரை நம்பி மிகப்பெரிய முதலீடு செய்யப்படுகிறது. குறைந்தது 200 கோடியிலிருந்து 500 கோடி வரையில் முதலீடு செய்யப்படுகிறது அவரை நம்பி அவருடைய திரைப்படங்களுக்கு. அதற்கான ப்ரொமோஷனுக்கு அஜித் வருவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல வந்து பதிவிடலாம். தொடர்ந்து உரையாடுவோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.